ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்துருச்சு. ஸோ சம்மர்னாலே ஆஃபர் தான். இந்த சம்மருக்காக நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆஃபரை பற்றின டீட்டெயில்ஸும் ப்ளஸ் நம்ம இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ் ஆரி கற்றுக்கணும், வீட்டிலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃப்ரேம் கூட எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, அதில் கிளாத் எப்படி போடணும், நீடில் எப்படி பிடிக்கணும், எந்த நூல் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் எதுவும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், வீட்டில் இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்றவங்களுக்காக நம்ம பேசிக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நீங்கள் எப்படி பேசிக்லேருந்து கொண்டு போகிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸாக அப்டேட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ கிளாஸ்க்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி ப்ளஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணாலும் கிளாஸ் பார்க்குற மாதிரி நம்ம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு டவுட் சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான், அதில் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறனால ஸோ அந்த சர்டிஃபிகேட்க்குரிய காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஸோ வாங்க இப்போ சம்மரோட ஆஃபர் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நம்ம சம்மருக்கான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா சம்மர்னால் ஸ்கூல் லீவு, பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க. நம்ம ஆஸ் யூஷுவலாக 1 மாதம் 2 மாதம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் படிக்கிறதுக்கு முடியுமா, நம்மளால் அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதனாலே அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் நான் அடுத்த பேட்ச் பார்த்துக்கிறேன், அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்புறமா பண்ணிக்கலாம், பசங்களை பார்க்கணும், நமக்கு டைம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்காக நம்ம 3 மாதம் ஃப்ரீ கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ 3 மந்த் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. பசங்களை பார்த்துக்கிட்டு நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். 3 மாதம் கிளாஸ் அப்படின்றனால தாராளமாக நம்மளால் பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுற வரைக்கும் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த சம்மருக்காக நம்ம 3 மந்த் கிளாஸ் ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோ. ஸோ ஆரி பேசிக் கற்றுக்கணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களாலையும் என் கூடயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். பேசிக்காக நம்மளுக்கு ஆரி கற்றுக்கிறதுக்கு முதல்ல முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்டு தான். ஸோ ஸ்டாண்டு இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஆரி ஸ்டாண்டு அயன் ஸ்டாண்டு. ஸோ அந்த அயன் ஸ்டாண்டில் 16 இன்ச் அண்ட் 18 இன்ச் 2 அவைலபிள் இருக்குது. 16 இன்ச்சை விட 18 இன்ச் தான் நமக்கு எல்லா ஒர்க்குக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்குறதா இருந்தால் 18 இன்ச்சு ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்க. 18 இன்ச்சு ஸ்டாண்ட் அப்படின்னும் போது ஃப்ரேமும் கண்டிப்பாக 18 இன்ச் இருந்தால் தான் நமக்கு செட் ஆகும். 18 இன்ச் ஃப்ரேமில் தான் நம்மளால் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ப்ளவுஸ் பேக் நெக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெக் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கஸ்டமர் ஃபுல்லாக பேக் நெக்கு புட்டா டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேமில் தான் அது கரெக்டாக இருக்கும். 16 இன்ச் ஃப்ரேமாக தான் நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 18 இன்ச் ஃப்ரேமு 18 இன்ச் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு புதுசாக பழகிறவங்க பாப்ளின் கிளாத்து வாங்கிக்கோங்க. ஸோ பாப்ளின் கிளாத்து 1 மீட்டர் பாப்ளின் கிளாத்து ஸ்டார்டிங்கில் பழகும் போது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேறு கிளாத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடிலு, ஸோ சில்க் த்ரெட்டு, ஒரு கட்டர், இவ்வளோ தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் தேவை. த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட் நீடில் துளிப்பில் நம்பர் 13 ஆர் 14 இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேசிக் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம்.